வணக்கம் நண்பர்களே. கருப்புசாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல கிராமங்களையும் நம்ம காவல் தெய்வமாக இருக்கிறத பார்த்துருப்போம். ஆனால் நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் நம்ம ஒரு சீட்டில் எழுதி கொடுத்தோம் அப்படின்னா, எழுதி ஒரு மரத்தடியில் கட்டணும் அப்படின்னா வெறும் 30 நாளைக்குள்ள அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு கருப்புசாமியை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது நம்ம அந்த சீட்டில் எழுதக்கூடிய அந்த பிரச்சனை தீர்றது மட்டும் இல்லாமல், யார் நமக்கு என்ன கெடுதல் செஞ்சாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த 30 நாளைக்குள்ள தண்டனையும் கொடுப்பார் இந்த கருப்புசாமி அப்படின்னு சொல்கிறாங்க. கருப்புசாமி அப்படின்னாலே கம்பீரம்தான். அப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான கருப்புசாமியை தான் நாம் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் இன்னைக்கும் இந்த மாதிரி வினோதமான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குங்க. அந்த நம்ம எழுதி கொடுக்கக்கூடிய அந்த மனு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மனு எப்போவுமே அந்த கோயிலில் தான் இருக்குமா. அதை எடுத்து போட மாட்டாங்களாம். அது நமக்கு நிறைவேற வரைக்கும் அந்த கோவிலில் இருந்து கண்டிப்பாக நமக்கு அந்த பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வெறும் கதையா இல்லாம உண்மையாகவே வெறும் 30 நாளைக்குள்ள பக்தர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய சக்தி வாய்ந்த கருப்புசாமி கோவில் பற்றி தான் நாம பார்க்க போறோம். இந்த கோவில் எங்க இருக்கு, இன்னும் என்னென்ன வினோதமெல்லாம் இந்த கோவில்ல இருக்கு, எதனால நாம இந்த கோவிலுக்கு போகணும், பொய்யே சொல்ல முடியாத அளவுக்கு இங்க ஒரு சக்தி சூழ ஒன்று இருக்குங்க. அதை பற்றியெல்லாம் நான் நிறைய தகவல்களை சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இந்த கோவில் பற்றி சொன்னதுக்கப்புறம் நீங்களும் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அனுபவத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதோடு இந்த வீடியோ பார்த்து தான் நான் இந்த கோவில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கருப்புசாமிக்கு என்ன பெயர்? அதாவது ஒரு ஊருக்கும் ஒரு மாதிரியான கருப்புசாமி பேர் வச்சுருப்பாங்க. அப்படி உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்துக்கு என்ன பெயர் அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதை நம்ம சரி செய்யணும், நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் பலன் கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். இந்த கருப்புசாமி கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 1000-2000 வருஷத்துக்கு பழமையான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்க போனால் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் தாங்க இந்த அதிசயமான கோவில் இருக்குது. நான் கோவிலுடைய பெயரையும் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டுருவாங்க. முக்கியமாக நாவல் மரத்துக்கு அடியில் சுயம்பு மூர்த்தியாக இருக்கக்கூடிய இந்த கருப்புசாமியை நம்மளால் தரிசிக்க முடியும். முக்கியமாக இந்த கோவிலில் சொத்து பணம் இப்படி யாராச்சும் நம்மளை ஏமாத்திட்டாங்க, இதனால நான் பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா ஒரு காகிதத்துல யார் தங்களை ஏமாற்றினாங்களோ என்ன ஏமாற்றினாங்களோ அந்த விவரத்தை விளக்கமா எழுதணும். அந்த எழுதுறது கூட சாதாரணமா நாம சாமி எனக்கு இந்த பிரச்சனை அப்படி எழுதக்கூடாது. நாம ஒரு அலுவலகத்துல போய் நம்ம எப்படி லெட்டர் எழுதுவோமோ அதே மாதிரி அனுப்புனர் பெறுநர் இதை போட்டு மரியாதையாக கருப்புசாமிக்காக ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்தை எழுதி அங்க இருக்கக்கூடிய ஒரு மரத்துல போய் கட்டி விடுறாங்க. பிறகு கருப்புசாமி சன்னதிக்கு எதிரில் இருக்கக்கூடிய பழங்கால பட்டு போன நாவல் மரத்துல தான் இந்த பக்தர்கள் இதை கட்டி தொங்க விடுறாங்க. இப்படி கோரிக்கை எழுதி கட்டி விட்டா அடுத்த 30 நாளைக்குள்ள அவர்களுடைய பிரச்சனை தீர்ந்து விடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர்ல தாங்க இந்த அதிசயமான கருப்புசாமி கோவில் இருக்கு. கருப்புசாமிய நாவலடி கருப்புசாமி அல்லது நாவலடியான் கோவில் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா இந்த கருப்புசாமி நீதிக்கு பலன் கொடுப்பார் அப்படின்னு சொல்றதால நீதித்துறை அப்படின்னு கூட இவருக்கு இன்னொரு பெயர் இருக்குங்க. நீங்க சாதாரணமாகவே நாமக்கல் மோகனூர் நாவலடி கருப்புசாமி அப்படின்னு நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னாவே உங்களுக்கு கிடைச்சிரும். இது வரைக்கும் நீங்க போனதில்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு கருப்புசாமி பதில் சொல்லுவாரு. அதை அடிச்சு சொல்றாங்க. இந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க எங்களுக்கு இது நடந்திருக்கு, இந்த கருப்புசாமியை வழிபட்டா கைவிட மாட்டாரு, எங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு இருந்துச்சு, இப்ப அது எங்களுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த காவல் தெய்வமாகவும் நீதியை நிலைநாட்டராகவும் அதே போல பக்தர்களுடைய குறைகளை உடனுக்குடன் கேட்டு அருள் புரிபவராகவும் கருப்புசாமி இருக்காரு. முக்கியமா மனக்குறைகளை கேட்டு கோவிலுடைய புனித நாவல் மரத்துல கட்டி விட்டு நம்ம வேண்டிக் கொண்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய மனக்குறைகள் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா தவறு செஞ்சவங்களுக்கு நீதியை உணர்த்தி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்க செய்வார் இந்த கருப்புசாமி.
இந்த புகழ்பெற்ற திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா நான் முன்பு சொன்னதுதான், நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பகுதியில அமைந்திருக்காரு. 500ல இருந்து 1000 வரைக்கும் பழமையான கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. 1000ல இருந்து 2000 வரைக்கும் பழமையான கோவில் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. முக்கியமான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புனித நாவல் மரத்தின் அடியில அருள்பாலிக்கக்கூடிய சுயம்பு கருப்பு சுவாமி. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பகுதியில வாழ்ந்த வணிகர் இந்த ஒரு கதை ஒண்ணு இருக்கு, அதையும் நான் சொல்றேன். அதாவது இந்த கருப்புசாமிக்கு கோவில் உருவானது அப்படிங்கிறது ஒரு கதை. அதாவது பல 100 வருஷத்துக்கு முன்னாடி, முந்தைய காலத்துல இந்த பகுதிக்கு வணிகம் செய்ய ஒரு சில பேர் வந்திருக்காங்க, வணிகர்கள் வந்திருக்காங்க. இந்த வழியா போயிட்டு இருக்கும்போது இரவு ரொம்ப அதிகமான நேரம் ஆயிடுச்சு. இதனால இங்கிருந்த ஒரு நாவல் மரத்துக்கடியில அவர்களுடைய பொருட்களை எல்லாம் வச்சுட்டு அவங்க கொண்டு வந்த ஒரு கல்லை வச்சுட்டு தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில கிளம்பும் போது, அதாவது அந்த இடத்த விட்டு நம்ம பணிக்காக போறாங்க. அப்படி போகும்போது அந்த கல்லை தூக்குறாங்க. அவங்க ஒரு கல்லு கொண்டு வந்திருக்காங்க, அந்த கல்லை தூக்குறாங்க. ஆனா அந்த கல்லை அவங்களால தூக்க முடியல. அப்போ பக்தருக்கு திடீர்னு ஒருத்தன் மூலமா ஒரு கருப்பசாமி இறங்கியது போல சாமி வர்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, இந்த கல்லுல தான் நான் குடிக்கொண்டு இருக்கேன், இங்கு தனக்கு ஒரு கோவில் கட்டி வழிபாடு செய்யுங்க, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. பக்தர்களும் ஒரு கல்லை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்யறாங்க. அதற்கு எதிரில சிறிது காலத்துக்கு அப்புறமா சுயம்பு மூர்த்தியாக ஒரு கருப்பு சாமி தோன்றி பக்தர்களுக்கு அருள் புரிந்து வர்றாரு. ஆதி காலத்துல வணிகர்கள் கல் வைத்த இடத்தை சுற்றி கோவில் கட்டப்பட்டிருக்கிறதால சுயம்பு மூர்த்தி பள்ளத்துக்குள் உள்ளது என சொல்லப்படுது. அதனால இவரை பள்ளத்தடியான் அப்படின்னு இன்னொரு பெயரும் சொல்றாங்க. பக்தர்கள் பள்ளத்தடியான் அப்படின்னு அழைக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய உற்சவர் சன்னதிக்கு எதிரில 3 வேல் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்குங்க. தெரிந்தே தவறுகள் செய்திருந்தாலும் சரி, அதாவது இங்கு வேலுக்கு முன் சத்தியம் செய்து இனி நான் இந்த தவறை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கறாங்க. இதனால இந்த வேலை சத்திய வேல் அப்படின்னு கூட பேர் சொல்லி அழைக்கிறாங்க. நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நம்மளை யாராவது ஏமாற்றிட்டாங்கன்னா இங்க நம்ம எழுதி கொடுத்தோம் அப்படின்னா 30 நாளைக்குள்ள நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கருப்பு சாமிக்கே இருக்கக்கூடிய ஒரு பெருமை தாங்க. அவர்கள் செய்ய தவிர தானே ஒப்புக்கொள்ளும்படி கருப்புசாமி செஞ்சுடுவாரு. இது மாதிரி சாதாரணமா சொல்லல, இது மாதிரி நடந்திருக்கு. அதாவது யாராவது தப்பு அப்படின்னா அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அவர்களே தப்பை ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கருப்புசாமி செஞ்சிடுவாரு. அப்படி தங்களுடைய தவறை ஒப்புக்கொண்டு கருப்புசாமி கிட்ட மன்னிப்பு கேட்டு பாதிக்கப்பட்ட பக்தருக்கு அவருக்கு உரிய சொத்துக்களை திருப்பி கொடுத்துட்டு போறாங்களாம். இப்படி திருப்பி கொடுத்தவுடன் அவர்களுக்கு ஏற்பட்ட உடல்நல பாதிப்பு அல்லது மற்ற பாதிப்புகள் எல்லாம் தானாக சரியாகிடுது அப்படின்னு சொல்றாங்க. இது பல பக்தர்களுடைய வாழ்க்கையில நிஜத்துல நடந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதனால இங்கு வரக்கூடிய ஏராளமான பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை சீட்ல எழுதி மரத்துக்கு அடியில கட்டி விடுறது இந்த கோவிலினுடைய முக்கியமான வழிபாடா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க இது வரைக்கும் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. முக்கியமாக இந்த கோவில் பற்றி நாம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுடைய உற்சவர் சன்னதிக்கு எதிரில 3 வேல் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. அதுதான் சத்தியவேல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். எப்படிப்பட்ட தவறு செய்தவர்களா இருந்தாலும் அந்த இடத்துல அவர்களே ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கருப்புசாமி செஞ்சுடுவாரு. நியாயமான உரிமை நமக்கு மறுக்கப்படுது அப்படின்னா கண்டிப்பா தட்டி கேட்பாரு. மனதை வாட்டக்கூடிய வேற ஏதாவது குறை இருந்தா அதை ஒரு வெள்ளை காகிதத்துல நம்ம சொன்னது போல எழுதி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம கருப்புசாமிய மனமாற வேண்டி சன்னதிக்குள்ள எதிரே இருக்கக்கூடிய பழமையான நாவல் மரத்தடியில இந்த சீட்டை கட்டி நம்ம போகிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த தினமும் அசைவ படையல் இந்த சாமிக்கு படைக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய கருப்புசாமிக்கு கிராம தெய்வ மரபுப்படி தினமும் சிறப்பு பூஜைகள் நடக்குது. சில குறிப்பிட்ட நாட்கள்ல அசைவ படையல் செலுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. பல கிராம தெய்வ ஆலயங்கள்ல காணப்படக்கூடிய பாரம்பரிய வழிபாட்டு முறைகள் கடைபிடிக்கப்படுது. நீதியை நிலைநாட்டக்கூடிய காவல் தெய்வம் நாவலடி கருப்புசாமியினுடைய வழிபாட்டின் மைய கருத்து பயம் அல்ல அப்படிங்கிறது. அதாவது நேர்மை, உண்மை, நீதி. தவறு செய்தால் திருந்த வேண்டும், பிறருக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்பதையே இந்த தலம் மக்களுக்கு எடுத்துரைக்குது.
கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து குறை தீர்க்கக்கூடிய நீதிபதி துறை அப்படின்னு சொல்றதால தான் இவருக்கு நீதிபதி துறை அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. முக்கியமாக நாவலடி கருப்புசாமி தல வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையோடு வாழ்றவங்களுக்கு இறைவன் துணை நிற்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அதே போல வழிபாடு அப்படிங்கிறது வெறும் வேண்டுதலுக்காக மட்டும் கிடையாது, நேர்மையாக வாழ்றவங்களுக்கான உறுதிமொழியாகவும் இருக்கும். மனதில் நம்பிக்கை, செயலில் நேர்மை, இறைவன் மேல பக்தி, இந்த 3 இருந்தா வாழ்க்கையினுடைய பல தடைகளை நம்ம கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம்தாங்க இந்த கருப்புசாமி கோயில். அப்படின்னா அது மிகையாகாது. இந்த கருப்புசாமி கோவிலுக்கு நீங்களும் ஒரு முறை போயிட்டு வாங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையிலையும் கருப்புசாமி பல மாற்றங்களை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் சீட் எழுதி நம்ம மரத்தில் கட்டுனா 30 நாளைக்குள்ளே தீரக்கூடிய ஒரு மிக பெரும் அதிசயத்தை பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.